ஒரு அழகான கிராமத்துல சாரதா பிரசாத் தம்பதி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரமேஷ், சுரேஷ், அருண்னு 3 பசங்க. 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பெரிய மருமக அனாமிகா. அவ ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. ஆனா அவ குணத்துக்கு அந்த வீட்ல யாரும் என்ன இல்ல. வீட்டு பொறுப்புகளை தன் தலை மேல போட்டுக்கிட்டு மாமனார் மாமியார ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டான். 2வது மகன் சுரேஷ், அவனோட மனைவி அவனி. 3வது பையன் அருண், அவனோட மனைவி அஞ்சலி. இந்த 2 பேரும் பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அப்பா கிட்ட பணம் இருக்குங்கிற திமிர்ல மாமியார் வீட்ல ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. விதவிதமா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் மால்ல சுத்திக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் பெரிய மருமக அனாமிகாவோட வறுமைய சுட்டி காட்டி பேசி இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் காலையில சாரதா அனாமிகா கிட்ட, அம்மா அனாமிகா, காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிட்டியா? வாச தெளிச்சிருக்கு, கோலம் போட்டு இருக்கு, அதுக்குள்ள கிச்சனுக்குள்ள வந்துட்டியா? கொஞ்சம் ஓய்வெடுத்தா என்னவாம்மா? நீ மட்டும் எவ்வளவு வேலை பாப்ப? பரவாயில்ல அத்த, இதெல்லாம் எனக்கு பழக்கம் தானே. மாமா எந்திரிக்கும் போது சுட சுட காஃபி குடுக்கணும்ல, அதான் எந்திரிச்சேன். இன்னைக்கு டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யறேன். உன் கஷ்டத்தை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் வலிக்குது. அவளுங்க இருக்காளுங்களே, ஒரு நாளைக்காவது 7 மணிக்கு எந்திரிச்சிருப்பாளுங்களா? சொத்து இருக்குங்கிற திமிரு இருக்கே தவிர அன்பு பாசம் எதுவும் இல்ல. சாரதா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே காலையில 10 மணிக்கு எந்திரிச்சு 2 பேரும் தலைய சீவிக்கிட்டு ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் சாரதாக்கு கோவம் வந்துருச்சு. என்ன அத்த, காலங்காத்தாலே எங்களை பத்தி ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. எங்களை என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்க நினைச்சுங்களா? காலையில எந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு? ஆமாக்கா, நம்ம கொண்டு வந்த வரதட்சணையை வச்சுதானே இந்த வீடு இப்படி நல்லா போய்கிட்டு இருக்க. எங்க அப்பா கொடுத்த பணத்தை வச்சு இன்னும் இந்த வீட்ல 10 வேலைக்காரங்களை வாங்கலாம். ஆனா இந்த அனாமிகா இருக்கும்போது எதுக்கு வேலைக்காரங்களுக்கு வேலை? எடுத்துக்கோ அவனி. அஞ்சலி, சுடு சுடு காஃபி. சி, என்ன அனாமிகா காஃபி இது? காஃபி செய்ய கூட வராதா உனக்கு? எங்க வீட்ல உள்ள வேலைக்காரங்க கூட இதை விட நல்லா காஃபி போடுவாங்க. உனக்கு உன் ஏழை வீட்டு மனம் இன்னும் போல இருக்கு. வீடுக்கா, ஏழைங்க வீட்ல போடுற மாதிரி போட்டிருக்கு. இங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நம்ம சிட்டில புதுசா ஓபன் பண்ணிருக்க மாலுக்கு போனோம்ல, சீக்கிரமா ரெடி ஆவோம் வா. என்னம்மா நீங்க தினந்தோறும் இப்படியே போனா எப்படி? நேத்து தானே 10,000 ரூபாய் கொடுத்து புடவை வாங்குனீங்க, மறுபடியும் இன்னைக்கு ஷாப்பிங் மால்னா எப்படி? வீட்ல அவ்வளோ வேலை இருக்கு. ஒரு வேலையிலயாவது அனாமிகாக்கு உதவி பண்ணலாம்ல? அத்த, எங்களுக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியாது. எங்க அப்பா வீட்ல நாங்க மகாராணி மாதிரி வளர்ந்தோம். இந்த கிச்சன்ல வேலை செய்யறது, பாத்திரம் தேய்க்கிறது, இதெல்லாம் எங்களால முடியாது. அனாமிகா ஏழை வீட்ல இருந்து வந்த பொண்ணு, இதெல்லாம் அதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதையே பண்ண சொல்லுங்க. அவனி சொன்னதை கேட்டு அனாமிகா மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு. எதுவும் சொல்லாம மௌனமா கிச்சனுக்குள்ளார போயிட்டான். அதுக்குள்ள அங்க பிரசாத் வந்தாரு. என்ன சாரதா, ஏன் கோவமா இருக்க? காலங்காத்தால ஏன் அவங்களோட அவங்க புத்தி மாறாது? விட்டுடு. எப்படிங்க விட சொல்றீங்க? பாத்தீங்கல்ல அவளை என்ன பேச்சு பேசுறாளுங்க. அவ ஏழை வீட்ல இருந்து வந்தா மட்டும் நம்ம மருமக இல்லையா? அவளுக்கு மனசு இல்லையா? 2 பேரும் பணம் இருக்குங்கிற திமிர்ல எந்த வேலையும் செய்யாம தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அவ ஒருத்தி தலைமையிலேயே கொட்டுறாளுக. இந்த கேள்விக்கெல்லாம் காலம் உனக்கு பதில் சொல்லுமா. பணம் நிரந்தரம் கிடையாது, மனம் தான் நிரந்தரம். இது சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு புரியும். வெயிட் பண்ணு. அன்னைக்கு சாயந்தரம் ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். அனாமிகா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு களைச்சு போயிருந்தத அவன் கவனிச்சான். என்ன அனாமிகா இது, காலையில எந்திரிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்க? உனக்கு டயர்டாவே இல்லையா? அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, உனக்கு உதவி கூடமா பண்ண மாட்டாங்க. ஐயோ, நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்ந்துருப்பாங்க. அதான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனா எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியும்ல, சின்னதுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு கஷ்டமா இல்லன்னா பரவாயில்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை அவமானப்படுத்துறது பார்க்க என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது. வேண்டாங்க, எனக்காக அவங்க கிட்ட எந்த சண்டையும் போடாதீங்க. குடும்பம்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அத்தையும் மாமாவும் என்ன சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. எனக்கு அதுவே போதுங்க. பணத்தை மறந்து மனச பத்தி பேசுற நாள் கண்டிப்பா வருங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பேச்சு கேட்ட ரமேஷ் அவ குணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அதே நேரத்துல அருணும் சுரேஷும் அவங்க மனைவிகளோட ரூம்ல சண்டை போட்டாங்க. அவனி, நீ செய்யறது நல்லா இருக்கா? தினமும் ஷாப்பிங் போற, அண்ணி மட்டும் தினமும் வீட்ல தனியா வேலை செய்யறாங்க. கொஞ்சம் கூட உதவி பண்ண மாட்டியா? ஓஹோ, உங்க அண்ணி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாக்கும். இங்க பாரு சுரேஷ், நான் ஒன்னும் உங்க அண்ணி மாதிரி ஏழை குடும்பத்துல இருந்து வரல. எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு உனக்கே நல்லா தெரியும்ல. எங்க அப்பா பணத்துலதான் நீ வியாபாரம் கூட பண்ற. என்ன வேலை செய்ய சொல்றியா நீ? முடியாது. அஞ்சலி, எங்க அண்ணன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அன்னைக்கு நீயாவது உதவி செய்யலாம்ல, அவங்கள பார்த்தா பாவமா இல்ல? ஹலோ,
நான் என்ன வேலைக்காரியா? கிடையாது. எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் போட்டேன்னு வையே, வந்து என்ன தூக்கிட்டு போயிடுவாரு. உங்க வீடே எங்க வரதட்சணை பணத்துல தான் நடக்குது. ஞாபகம் இருக்கட்டும். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் என்ஜாய் பண்ணுவேன். இப்படி மனைவிகளோட அடாவடிக்கு முன்னாடி அந்த கணவர்களால எதுவுமே பேசவே முடியல. நாட்கள் அப்படியே போச்சு. அவனி அஞ்சலியோட திமிருக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு. ஆனா அனாமிகா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையோட வீட்டு வேலை பார்த்தா. ஒரு நாள் காலையில ரொம்ப குளிரா இருந்துச்சு. அனாமிகாவுக்கும் அதிகமான ஜுரம் வந்தது. உடம்பு நெருப்பா கொதிச்சாலும் மாமியாரும் மாமனாரும் காஃபி குடிக்கணும்னு கிச்சனுக்கு வந்தா. ஆனா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ கடவுளே! அனாமிகா, அம்மா அனாமிகா, எந்திரிமா. ரமேஷா, என்னங்க, சீக்கிரம் வாங்க, அனாமிகா விழுந்துட்டா. அத கேட்டது எல்லாரும் வேகமா வந்தாங்க. ரமேஷ் டென்ஷனா அனாமிகாவை தூக்கிக்கிட்டு அவளோட ரூம்ல கொண்டு போய் போட்டான். டாக்டரை கூப்பிட்டாங்க. டாக்டர் வந்தாரு. எங்க பொண்ணுக்கு என்னாச்சுங்க? ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். அது கூடவே களைப்பாவும் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ரெஸ்ட் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அவங்க பெட்டை விட்டு எந்திரிக்கவே கூடாது. ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சார். மருந்து எழுதி கொடுத்துருக்க, சமயத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போனதுக்கு அப்புறம் அஞ்சலியும் அவனையும் கிளம்பி கையில ஹேண்ட்பேக்கோட ஹாலுக்கு வந்தாங்க. அஞ்சலி, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கிட்டி பார்ட்டி இருக்குல்ல, சீக்கிரம் கிளம்பு, இல்லனா லேட் ஆயிடும். அட ஆமாங்கா, இன்னைக்கு நான் புதுசா வாங்கின வைர நெக்லஸ போட்டுட்டு வரலான்னு இருக்கேன். வாங்க போலாம். எங்கடி தயாராகி போறீங்க? எங்கடி கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அனாமிகாவுக்கு ஜுரம் வந்து படுத்த படுக்கையா இருக்கா. அத்த, அவங்களுக்கு ஜுரம்னா நாங்க என்ன பண்றது? ஜுரம் வந்தா மருந்து கொடுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க வாரோம். வெக்கமா இல்ல உங்களுக்கு? வீட்டு பெரிய மருமகளுக்கு உடம்பு சரியில்லை, எந்திரிக்க முடியாம இருக்கா. நீங்க ஆட்டிக்கிட்டு கிட்டி பார்ட்டின்னு போறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் வீட்ல இருந்து வேலை பார்க்க முடியாதா? என்னது வேலையா? நாங்க வேலை செய்யணுமா? நாங்க தான் சொன்னல, எங்களால அதெல்லாம் முடியாது. வேணும்னா ஒரு வாரத்துக்கு வெளிய இருந்து சாப்பாடு வர வழிங்க, அந்த பில்ல நாங்க கட்டுறோம். எங்களுக்கு அதெல்லாம் சாதாரணம். அம்மா போதும், நிறுத்துங்கம்மா உங்க கதை. பணம் பணம்னு இதான் உங்க வாழ்க்கையா? பணத்தால மனுஷங்களை விலைக்கு வாங்க முடியும், ஆனா மனச வாங்க முடியாது. அனாமிகா உங்கள மாதிரி கிடையாதுமா. அவனி ப்ளீஸ், ஒரு நாளைக்கு கிட்டி பார்ட்டி போலன்னா இப்ப என்ன? அன்னைக்கு உடம்பு சரியில்லை, வீட்ல இருக்கலாம்ல. எங்க பாருங்க சுரேஷ், என்ன ஃபோர்ஸ் பண்ணலான்னு பார்க்காதீங்க. எனக்கு லேட் ஆகுது. வா அஞ்சலி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யார் பேச்சையும் கேட்காம, அனாமிகா எப்படி இருக்கான்னு கூட கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. பிரசாத், சாரதா 3 மகன்கள் அவங்க நடவடிக்கைய பார்த்து நின்னாங்க. பாத்தீங்களாப்பா, அவங்க மனசுல எவ்வளவு அகங்காரம் இருக்குன்னு. அனாமிகா இவங்களுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்படுறா. ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது இவங்க மனிதாபிமானமே இல்லாம போறாங்க. என் மருமகளோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். இவ்ளோ நாளா இவளுகளுக்காக வடிச்சு கொட்டினா, இன்னைக்கு அவளுக்கே உடம்பு சரியில்லைன்னும் போது இவளுக்கு ரெண்டு பேரும் இனி லாபம் இல்ல சாரதா. இவங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ற நேரம் வந்துருச்சு. இவங்க அகங்காரத்தை எப்படி அணைக்கணும்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு சாயந்தரம் அவனையும் அஞ்சலியும் கையில நிறைய ஷாப்பிங் பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்ல சாரதா, பிரசாத் 3 மகன்களும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அனாமிகாவும் ஜுரத்தோடவே மெதுவா நடந்து அந்த பக்கம் வந்தா. என்ன எல்லாரும் மீட்டிங் மாதிரி ரவுண்டா உட்காந்துருக்கீங்க? அத்தை, உங்களுக்காக நான் சூப்பர் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், பாருங்க. அந்த புடவெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றதை கேளு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து செய்யறது எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் மீறிட்டீங்கம்மா. ஒரு பொண்ணு உயிருக்கு போராடும் போது நீங்க பார்ட்டி பண்ணிட்டு வரீங்க. இது வீடா இல்லனா ஏதாவது கிளப்பா, ஹோட்டலா? மாமா, எதுக்கு தேவையில்லாம எங்களை தீட்டிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க பணத்துல தானே வாங்கிக்கிட்டு இருக்கோம், உங்க புள்ளைங்க சம்பாத்தியத்துல வாங்கலையே. உங்க பணத்தை வச்சு உங்க சந்தோஷத்தை விலைக்கு வாங்கலாமா? ஆனா குடும்ப அன்பை வாங்க முடியாது. நீங்க கொண்டு வந்த பணத்தால தான் எங்க வீடே நடக்குதுன்னு திமிரா இருந்தீங்க இல்லையா? அந்த பணமே உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்ல நீங்க இருக்க முடியாது. அத கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அவனி அஞ்சலியோட முகமே மாறி போச்சு. மாமா, நீங்க எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? ஆமாமா, இந்த வீட்டுக்கு நீங்க சரியா வரல. பணத்து மேல ஆசைப்படுறவங்களுக்கு மனுஷங்க மேல பாசம், அன்பு எதுவுமே இல்லம்மா. எங்களுக்கு பெரிய மருமக, அவ போதும். இது வரைக்கும் அவ ஒன்னும் பேசல. ஆனா நீங்க வேலைக்காரிய விட மோசமா அவளை நடத்துனீங்க. அவளுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஆனா அத மாதிரி விட்டுட்டு போறீங்க. இந்த குடும்பத்துல உங்களுக்கு இடம் இல்லம்மா. தயவு செஞ்சு அவங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. அப்பா சொன்னது உண்மை அஞ்சலி.
நீ மனுஷியே கிடையாது, ஒரு ஏடிஎம் மிஷின். நீ எனக்கு தேவையில்லை. ஆமா அஞ்சலி, உன் நடவடிக்கை என்னை தலைகுனிய வச்சிருச்சு. நீ இங்க இருந்து போகிறது தான் நல்லது. புருஷங்களும் தங்களுக்கு எதிரா மாறிட்டாங்கன்னு அவனையும் அஞ்சலியும் ஷாக் ஆனாங்க. கண்கள்ல கண்ணீர் வந்தது. அவங்க திமிரால இன்னைக்கு மொத்த குடும்பமே நம்ம 2 பேரையும் ஒதுக்குறாங்கன்னு 2 பேரும் நினைச்சாங்க. அப்போ ஜுரத்தோட இருந்த அனாமிகா அவங்களுக்காக பேசினா. மாமா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அவங்க தப்பு பண்ணல மாமா. அவங்க வளர்ந்த விதம் அந்த மாதிரி மாமா. அவங்களுக்கு உலகம் தெரியல. அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி. அப்படி சொல்லாதீங்க. அவங்கள துரத்தாதீங்க மாமா. ஏதோ கோவத்துல அவங்கள தண்டிக்காதீங்க. அந்த சமயத்துல அனாமிகா சொன்னதை கேட்டு அவனையும் அஞ்சலியும் குலுங்கி குலுங்கி அழுதாங்க. அவ்ளோ அவமானப்படுத்தின அவ உயிருக்கு போராடுற நிலைமையில கூட தங்களுக்காக பறிஞ்சு பேசுறாளேன்னு 2 பேரும் இறக்கப்பட்டாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிரு. கண்ணு இருந்து கூட குருடிகளா இருந்துட்டோம்க்கா. பணத்துல விழுந்து உன்னோட நல்ல மனச பார்க்காம விட்டுட்டோம்க்கா. நீ நிஜமா பெரிய மனுஷி. ஆமாக்கா, நாங்க பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறோம். பணம் நிரந்தரம் இல்ல, நீ காட்டுற அன்பு அதுதான் நிரந்தரம். இப்ப புரிஞ்சுக்கிட்ட. எங்களை மன்னிச்சிருக்கா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை அனுப்பாதீங்க. இனிமே இந்த வீட்ல எந்த வேலையா இருந்தாலும் நாங்களே பண்றோம். அனாமிகா அக்காவையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம். என் மருமகளுங்க மனசு மாறிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணுமா? அனாமிகா, உன்னோட பொறுமை இருக்கே, அதுதான் இன்னைக்கு இந்த வீட்டை காப்பாத்திருச்சு. நீங்க உண்மையிலேயே மாறிட்டீங்கன்னா உங்க அகங்காரத்தை வாசலோட விட்டுடுங்க. அப்பதான் இந்த வீட்டுக்கு நீங்க நிஜமான மருமகள்கள். தேங்க்ஸ் அண்ணி, நீங்க தான் இந்த குடும்பத்தை நீ காப்பாத்திருக்கீங்க. இப்படி அவனே அஞ்சலி 2 பேரும் அனாமிகாவை பிடிச்சிட்டு அழுதாங்க. அனாமிகா அவங்கள சமாதானப்படுத்தினா. அன்னையில இருந்து அவனையும் அஞ்சலியும் முழுசா மாறிட்டாங்க. அனாமிகாவை சொந்த அக்கா மாதிரி பாத்துக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் அவங்களே செஞ்சாங்க. மாமியார் மாமனாருக்கு மரியாதை கொடுத்தாங்க. பணத்தை விட குடும்பத்துல இருக்க அன்புதான் பெருசுன்னு நினைச்சாங்க. அனாமிகாவோட சேர்ந்து அந்த வீட்டை ஒரு நந்தவனமா மாத்த முயற்சி பண்ணாங்க. பிரசாதும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்தது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அனாமிகா பிரசாதோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தா. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்க அனாமிகா. எனக்கு தெரியும் என் பேரு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயம்னு. இன்னைக்கு நாம சில கதைகளை பத்தி பேச போறோம். நீங்க எனக்கு பின்னாடி இருந்து என்ன முன்னாடி முன்னேற்றுனீங்க. என்ன பத்தி யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு முன்னாடி உங்களுக்கு கோவம் வந்திருக்கு. நான் கவலைப்பட்டேன்னா உங்க கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கு. என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்க உங்ககிட்ட என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லலான்னு இருக்கேன். அது பயங்கரமான ஒரு கோடை காலம். வீட்ல ஃபேன் ஓடினா கூட கொஞ்சம் கூட புழுக்கம் குறையவே இல்ல. என்னோட மாமியார் சோஃபால ஹால்ல சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுது ஏதோ ஒரு பெரிய ஆசை அவங்க மனசுல இருக்குங்கிறது. அப்ப நான் என் மாமியார் கிட்ட போய், என்னாச்சாத்த, மத்தியானம் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுக்காம எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ஏதாவது வேணுமா? மோர் கொண்டு வரவா? அனாமிகா, கொஞ்ச நாளாவே கிச்சன்ல எல்லா புது விதமான சமையலே நடக்குது. அந்த பாக்கெட் மசாலாங்க, பர்கருங்க, பீட்சாவெல்லாம் சாப்பிட்டு என் நாக்குல ருசி செத்துருச்சு. என்னவோ இன்னைக்கு என் மனசுல அந்த காலத்துல கிராமத்துல நாங்க செய்யற நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அந்த மசாலா வாசனை, அந்த காரம், அப்பா நினைச்சாலே வாயெல்லாம் ஊறுது. அத கேட்ட அவனி எங்களுக்கு நடுவுல வந்து, அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்த. இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஒரு வைரல் சிக்கன் பிரியாணி ரெசிபி வந்துகிட்டு இருக்கு. அதுல சீஸ், பட்டர் எல்லாம் போட்டு விசித்திரமா பண்றாங்க. இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு செஞ்சு தரேன். நீங்க அதை சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து நாட்டுக்கோழி பிரியாணியவே மறந்து போயிடுவீங்க. அவனே, அத்தை கேக்குறது அந்த காலத்து பிரியாணிய சாப்பிடணும்னு. நீ செய்ய போற அந்த சீஸ் முயற்சிகள்லாம் அத்தைக்கு பிடிக்காது. அதெல்லாம் அத்தையோட ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும்னு உனக்கு தெரியாதா? அக்கா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன குறைச்சு மதிப்பிட்டுக்கிட்டே இருக்க. நீ வேணா பாரு, இன்னைக்கு நான் செய்யற பிரியாணில அத்தை அப்படியே மயங்கி விழ போறாங்க. சுரேஷ், அருண், இப்பவே போய் 6 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க. அஞ்சலி, நீங்க வா, எனக்கு உதவி செய்ய. நான் ரெடிக்கா. நீ பிரியாணிய பண்ணும்போது விதவிதமான வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுற. அதுக்கு சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக்க போட்டா ட்ரெண்டிங் ஆயிடும். அவனியோட உற்சாகத்தை பார்த்து நான் அமைதி ஆயிட்டேன்.
கிச்சன்ல பிரியாணி வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. அவனி கிளாஸ் ஸ்பூனு எல்லாத்தையும் அளந்து வச்சுக்கிட்டு யூடியூப பார்த்து பிரியாணி பண்ணிக்கிட்டு இருந்தா. அஞ்சலி என்னவோ அதையெல்லாம் வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாவுல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த பிரியாணில இருந்து வந்த வாசனையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அனாமிகா, என்ன ஸ்மெல் இது வீட்ல? பக்கத்து வீட்டு ஆண்டி சென்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. பிரியாணி வாசனையில துளி கூட வரவே இல்லையே. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனி ஏதோ பிரியாணி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் டைனிங் டேபிள்ல பிரியாணியை கொண்டு வந்து வச்சாங்க. கலர் என்னவோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து வர வாசனை தான் வித்தியாசமா இருந்தது. அடடே, கலர் ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா போடுமா. அத்தை முதல் வாய் எடுத்து வச்சாங்க. அவங்க முகத்திலேயே அது பிடிக்கலங்கிறது அப்படியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு வாய் கூட சாப்பிட முடியல. என்னம்மா அவனி இது? நான் பிரியாணி வேணும்னு தான் கேட்டேன். இது என்னது இது? மல்லிப்பூ கசாயத்துல சாப்பாட்டை கலந்த மாதிரி இருக்கு. இந்த மசாலா என்ன காரமா இல்லாம ஸ்வீட்டா இருக்கு. சிக்கன் துண்டுல ஒரு துளி ருசி இல்ல. இது பிரியாணியா இல்ல சக்கரை பொங்கலா? அத்தை, இது ட்ரெண்டிங் பிரியாணி அத்தை. இதுக்கு லட்சம் பேரு லைக்ஸ் கொடுக்கறாங்க தெரியுமா? அதுல ஊத்துன ரோஸ் வாட்டர் ஹெல்தின்னு கூட சொன்னாங்க. இந்த கர்மத்தை என்னால சாப்பிட முடியாதுடிமா. அந்த லைக் போட்ட 5 லட்சம் பேரை வந்து இத சாப்பிட சொல்லு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிரியாணினா காரசாரமா வாட்ட சாட்டமா எப்படி செய்யறதுனே தெரியல. பிரியாணில வெறுமனே கலரு பாக்கெட் மசாலா இருந்தா போதாது. தனியா பொடி, மரப்பட்டை, இன்னும் நிறைய விதமான மசாலாக்கள்ல செஞ்ச பிரியாணிய சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சின்ன வயசுல பிரியாணிய செஞ்சு நாங்க சாப்பிட்டோம்னா நாக்குல இருந்து ருசி சாயந்தரம் வரைக்கும் போவாது. போனா போட்டு சாரதா, அவனி ஏதோ புதுசா முயற்சி பண்ணிருக்கா. ஏன் அத நீ டிமோட்டிவேட் பண்ற? கஷ்டப்பட்டா மட்டும் போதுமாங்க, கொஞ்சம் ருசி தேவையில்ல. இந்த பிரியாணிய தின்னா என் சுகர் லெவல் ஏறிடும். அத்தை சொன்ன சொல்லுக்கு அவனியோட முகம் சின்னதாயிடுச்சு. அத்தை நேரடியா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாலும் அதுல சில நிஜம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா? அத்தை கிட்ட மெல்லமா போனேன். அத்தை, நீங்க சொன்னது நிஜம்தான். இயற்கை வழியில சமைச்சா அதுல இருக்க ருசியே வேற. நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கறேன் அத்தை. வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாந்தோப்புல மரத்தோட நிழல்ல விறகு அடுப்புல நானே உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். நம்ம தோட்டத்துல விளையிற வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சு ஃப்ரெஷ்ஷான மசாலால பிரியாணி பண்ணுவோம். 3 மருமகள்களும் சேர்ந்து அந்த விருந்த சொர்க்கமா மாத்துறோம். என்ன சொல்றீங்க? நிஜமாவாமா? தோட்டத்துல சமையலா? சின்ன வயசுல செஞ்சு சாப்பிட்டது. சரி சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா. இந்த தடவை மட்டும் என்ன நிராசை ஆக்கிராதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. காலங்காத்தாலேயே நானு அவனி எல்லாரும் காலையில ரெடியாகி தோட்டத்துக்கு வந்தோம். பச்சை பசேல்னு மரங்கள், பச்சை கிளிகளோட சத்தம் மனசுக்கு ரொம்ப நிம்மதிய கொடுத்துச்சு. ஏ அஞ்சலி, அந்த போனை கொஞ்சம் அங்க வைய. முதல்ல வெங்காயத்தை பூண்ட உரி. அவனி, நீ சிக்கன்ல லெமன் உப்பெல்லாம் போட்டு கலந்து வெய்ய. நான் மசாலா எல்லாத்தையும் அரைச்சு தயார் பண்றேன். என்ன அக்கா, அம்மிலையா அரைக்கிறது? மிக்சில அரைக்கலாம்ல. அம்மில அரைச்சா கையெல்லாம் வலிக்கும். அவனி, அம்மில அரைக்கும் போது அந்த மசாலாவுக்கு பிரத்யேகமான ஒரு ருசி கிடைக்கும் தெரியுமா? அது மிக்சில வராது. சரி, அம்மில அரைக்க வேண்டாம், உரல்ல போட்டு இடிக்கலாம். நெயில் பாலிஷ்லாம் போச்சுன்னா மறுபடியும் போட்டுக்கலாமா? அத்தைக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பிரியாணி பண்ணணும் இல்லையா? அவனி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு உரல்ல இடிச்சிட்டு இருந்தா. அதுக்கே அவளால ஒண்ணும் முடியல. அம்மா அப்பானிட்டு இருந்தா. அம்மிய விட உரல்ல இடிக்கிறது இன்னும் கஷ்டமா இருந்தது. அஞ்சலி அத வீடியோவா எடுத்து அங்க குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. மாமரத்துக்கு அடியில சமையல் செய்யும் போது எங்களுக்கு அது ஒரு புது அனுபவமா இருந்தது. மசாலாவை இடிக்க இடிக்க வந்த வாசனையில எல்லாருக்கும் பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அனாமிகா, இந்த சில்லுன்னு மோர் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வெயில்ல கஷ்டப்படுறீங்க, இந்த மோரை கொஞ்சம் குடிக்க. அம்மாவும் அப்பாவும் மரத்துக்கடியில பாய போட்டு உட்காந்து சுத்தமான காத்த சுவாசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க, நீங்க அந்த பெரிய டபராவை எடுத்துட்டு வரீங்களா? நெய்ய போட்டு அதுல இந்த அரைச்ச மசாலாவையெல்லாம் போட்டு வதக்கணுங்க. சுரேஷ், அருண், நீங்க அங்க இருக்க காஞ்ச விறகுகளை எடுத்துட்டு வாங்க. அனி, நாங்க ரெடி. ஆனா பயங்கரமா பசிக்குது. பிரியாணி எப்ப ரெடி ஆகும்? கொஞ்சம் பொறுமை வேணும் சுரேஷ். நல்ல ருசியான தம் பிரியாணி சாப்பிடணும்னா பொறுமை தேவையில்ல. சமையல் ஆரம்பிச்சிருச்சு. அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு.
சிக்கன் மேரினேட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க சொந்தமா அரைச்ச அந்த கரம் மசாலாவை தூவி விட்டோம்னா அதனோட கலர் அற்புதமா வரும். விறகு அடுப்பு மேல பெரிய டபராவை வச்சு அதுல சமைச்சோம்னா அதுல வர ஆனந்தம் அனுபவமே வேற. இதுல இருந்து வர்ற வாசனை நம்மள சுண்டி இழுக்கும். அவனியும் அஞ்சலியும் எனக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அக்கா, இந்த வெயில தாங்க முடியல. ஆனா அந்த பிரியாணில நீ போட்டு இருக்கிற சிக்கன் பீஸ பாக்கும்போது எவ்வளவு வெயில் வேணாலும் தாங்கலான்னு இருக்கு. அவனி அக்கா, அந்த சிக்கன் பீசஸ கலரும் போது ஒரு போஸ் குடு, நான் சூப்பரான போட்டோ எடுக்கிறேன். ஹே அஞ்சலி, என் முகத்துல எல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருச்சு. ஆனா இதுவும் நல்லாதான் இருக்கு. வீட்டுக்குள்ள ஏசிய போட்டுட்டு கிச்சன்ல சமைக்கிறத விடவும் இந்த இடத்துல இந்த புகைக்கு நடுவுல இருந்து இந்த மசாலா வாசனைய நுகரும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அனுபவம்னா இதுதாம்மா. எல்லாரும் சேர்ந்து இயற்கைக்கு மத்தியில உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கை கொடுத்த பொருட்களை வச்சு சமைக்கிறோம். இந்த சாப்பாடுல நம்ம போட்ட மசாலாவை விட நம்ம மனசுல உள்ள அன்பு தான் ருசி அதிகரிக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் பிரியாணிய தம்ல போட்டோம். மேல நெருப்ப கொட்டி சுத்தி கோதுமை மாவால கவர் பண்ணிட்டோம். அந்த தோட்டமே பிரியாணி வாசனையால கமகமன்னு இருந்தது. மத்தியானம் எல்லாரும் பாய போட்டு வாழை இலைய வச்சு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். மாமியார் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. நான் பிரியாணியோட மூடிய திறந்த உடனேயே அதுல இருந்து வந்த கமகமான வாசனை எல்லாரையும் சுண்டி இழுத்துச்சு. பசி இன்னும் அதிகமாச்சு. சிக்கன் பீசஸ் வெண்ணெய் மாதிரி உருகுச்சு. அத்தைக்கு தான் முத நாங்க சாப்பாடு போட்டோம். அத்தை, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க, உங்க ஆசை தீந்துதா இல்லையா? அத்தை ஒரு பிடியை எடுத்து வாயில போட்டு பார்த்தாங்க. எல்லாரும் அமைதியா அவங்களோட ரியாக்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அவங்க எதுவுமே பேசல. அனாமிகா, அவனே, அஞ்சலி, இங்க வாங்கம்மா. என் 65 வயசுல இவ்ளோ ருசியான சாப்பாட நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த மசாலாவோட காரம், விறகு அடுப்புல செஞ்சது மண்ணோட வாசனை, இது பிரியாணி இல்லம்மா, அமிர்தம். அப்படியே எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா சாரதா, நம்ம அனாமிகா கையில ஒரு மேஜிக் இருக்கு. இந்த தோட்டத்து காத்துல சுட சுட பிரியாணிய சாப்பிடும்போது பழைய காலம் ஞாபகம் வருது. இந்த துண்டெல்லாம் பாருங்களேன், மெத்து மெத்துன்னு இருக்கு. பாத்தியா அனாமிகா, எங்க அம்மாவே உன்னை பாராட்டிட்டாங்கன்னா இந்த ஊர்ல நீ ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சிடலாம். உனக்கு பெஸ்ட் ஷெஃப் அவார்டு கூட கிடைக்கலாம். அந்த சமயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தம் கோடி ரூபாய் கொடுத்திருந்தாலும் கிடைச்சிருக்காது. நான் பட்ட அந்த 6 மணி நேரம் கஷ்டம், அந்த புகை, அந்த அனல் எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. எங்க வீட்டு மத்த மருமகள்கள் முகத்திலையும் ஒரு விதமான ஆனந்தம் வந்துச்சு. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு இல்லத்தரசி சமையல் அறையில மணிக்கணக்கா எதுக்காக கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? வெறும் வயத்தை நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல. அவ சமைச்ச சாப்பாட தன்னோட புருஷன், மாமியார், மாமனார் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, அந்த ஆனந்தத்துக்காக தான் ஒவ்வொரு இல்லத்தரசியும் மதிய வேளையில காத்துக்கிட்டு இருப்பாங்க. கிச்சன்ல வேர்வை ஒழுக வேலை செய்யற ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவையானது இந்த ஒரு சின்ன பாராட்டு தாங்கிறத புரிஞ்சுக்கணும். அது அவளுக்கு எவ்ளோ பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் தெரியுமா? எங்களுக்கு ஆபரணங்களை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாங்கா, இன்னைக்கு நம்ம மாமியார் நம்மள பாராட்டும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா, மனசு நிம்மதியா, இது வரைக்கும் கிடைக்காத சந்தோஷம் கிடைச்சது. சோஷியல் மீடியா லைக்ஸை விட நம்ம குடும்பத்தார்களுடைய முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது லைக்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதுன்னு புரியுது. நாளையில இருந்து நான் கூட அம்மில அரைக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றேங்கா. அத்தை, இன்னையில இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாரும் இங்க வந்து விறகு அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்படலாம். செஞ்சிருவோம்மா. என் மருமகளுங்க நீங்க எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அதான் எங்க 2 பேருக்கும் வேணும். என்ன சொல்றீங்க? அன்னைக்கு சாயந்தரம் நாங்க எல்லாம் வீட்டுக்கு திரும்ப வரும்போது மனசு ரொம்ப லேசா இருந்தது. நிலவு கொஞ்சம் கொஞ்சமா வானத்துக்கு வந்தது. தோட்டத்துல நாங்க செலவழிச்ச நேரம், அந்த பிரியாணியோட வாசனை, அந்த சிரிப்பு சத்தங்கள் எங்க வாழ்க்கையில ஒரு ஸ்வீட் மெமரிய கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். போற வழியெல்லாம் என் குடும்பத்தார்கள் பிரியாணிய பத்தி புகழ்ந்துகிட்டே வந்தாங்க. அம்மா நமிகா, இன்னைக்கு தோட்டத்துல செஞ்ச பிரியாணி இன்னும் இருக்காமா? இருந்தா எனக்கு ஒரு பிளேட் போட்டு குடுக்கறியாமா? இருக்கு மாமா, உங்களுக்காகவே நான் பிரத்யேகமா எடுத்தும் வச்சிருக்கேன். அவனி செஞ்ச அந்த ஸ்வீட் பிரியாணி கூட இருக்கு.
வேணும்னா டிசர்ட்டுக்கு சாப்பிடுங்க. ஐயோ அது வேண்டாம், எங்களை விட்டுருங்க. சுரேஷ் சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டு காத்துல கூட அந்த பிரியாணியோட மனம் கலந்து இருந்தது. அன்னையில இருந்து தினமும் நாங்க வீட்ல செய்யற சமையலுக்கு பாராட்டு மழை தான் பொழிஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால நாங்களும் உற்சாகமா சமைச்சு போட்டோம். வீட்ல இருக்கிறவங்க புகழறாங்கன்னு பெண்கள் எல்லாரும் அடுப்பறையிலேயே அடங்கிடாதீங்க, வெளியில வந்து சாதிக்கவும் செய்யணும். இன்னொரு கதையில உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்.